நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னொரு விஷயம் பேச குடு குடு குடு. அரசி, இனி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ பல்லு புடுங்க பாம்பு மாதிரி. ஏண்டி என்ன ஆட்டம் ஆடின? அரசி, வீட்டுக்குள்ள போ, கதவை மூடிக்கோ, வெளி உலகத்துக்கே வராத. இல்ல உன் புருஷன், புள்ள, குழந்தை, குட்டி எல்லாரையும் கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடு. என் கண்ணில் படாத வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசி. அதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ண நினைச்ச உனக்கு எதுவுமே மிஞ்சாது. இனி உனக்கு வேற வழி இல்லை அரசி. அடி மேல அடி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் குட்ட குட்ட நீ குனியணும், அடிக்க அடிக்க நீ அழணும். அதான் உன் விதி. ஆனா என் கண்ணில் மட்டும் பற்றாத. பாய். என்னம்மா? யாருமா? இன்னும் நான் அமைதியா இருந்தா எதுவும் மிஞ்சாது உதே. என் மேல இருக்கிற கோவத்துல சுத்தி இருக்கிறவங்க மேல கை வைக்கிறாங்க. போதும், அம்மாவோட போதும். இனி நான் யாரையும் இழக்க தயாரா இல்லை, இழக்கவும் மாட்டேன். எங்கம்மா போறீங்க? டிஜிபி ஆஃபீஸ்க்கு போறேன். இதுதான் முதலும் கடைசியும். இனிமே எது நடந்தாலும் அவங்க தான் என்னை தேடி வரணும். நான் யாரையும் தேடி போக மாட்டேன். நீங்க ஏறு. செந்தமிழரசி, ப்ளீஸ் சிட் டவுன். இல்ல சார், நான் நிக்கணும். இனிமே தான் நிமிர்ந்து நிக்கணும். நீங்க உட்காருங்க சார். மிஸ்ஸஸ் செந்தமிழரசி, நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஒரு சிறந்த அதிகாரியை நாடு இழந்துருச்சுங்கிற ஃபீலிங்ல தான் நான் இருக்கேன். என் மேல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? இல்ல சார், உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க உங்க டியூட்டி தானே செஞ்சீங்க. மேலிடத்துல என்ன சொன்னாங்களோ அது தானே செஞ்சீங்க. ஆனால் உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன். மனசாட்சிக்கு விரோதமாக மண்டிட்டு வாடுறதை விட அந்த வேலையை நான் ரிசைன் செஞ்சுட்டு போயிருப்பேன். சார் ப்ளீஸ், உங்களை நான் குறை சொல்கிறதுக்காக இங்கே வரல. என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்ல வந்தேன். சில நியாயங்களை கேட்க வந்தேன். என்னை சஸ்பெண்ட் பண்ணது சரின்னு கோர்ட்டு சொல்லிச்சு. நீங்கள் கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாது. நீங்க அமைதியா இருந்திருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க கொஞ்ச நாள்ல அமைதியா இருப்பாங்க. நீங்க திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கலாம். அதனால என்ன சார், நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் வருவேன். கோர்ட்டுக்கு போய் உங்க மேல உள்ள குற்றச்சாட்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க. கோர்ட்டு சொன்னதுனால நான் குற்றவாளி இல்லை சார். கூண்ல ஏறி சாட்சி சொன்னவங்களுக்கு தெரியும் நான் நல்லவண்ண. எனக்கு எதிராக வாதாண்டாங்கள அரசு வக்கீல், அவங்களுக்கும் தெரியும் நான் இந்த மாதிரி நாச வேலைக்கு காரணமா இருக்க மாட்டேன்னு. ஆனா அவங்க ஜெயிக்கணும், அதனால என்ன தோக்கடிச்சிட்டாங்க. தோக்க அடிச்சதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் தோக்க மாட்டேன். என்னை அடக்க நினைச்சவங்க முடக்க நினைச்சவங்களை மீறி தான் இந்த வாழ்க்கையில் நான் முன்னேறி வந்திருக்கேன். என் மேலே பழி சுமத்துறதும் களங்கப்படுத்துறதும் இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. அப்படி நினைச்சவங்களை ஜெயிக்கிறதும் புதுசு இல்லை. வாழ்க்கையில் பழி வரணும், அப்போதான் ஜெயிக்கணுங்கிற வெறி வரும். அந்த வெறி இப்போ எனக்கு வந்திருக்கு. நான் இப்போ காக்கி சட்டை போடலை, போடவும் முடியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற உணர்வை, உண்மையான போலீஸுங்கிற உணர்வை யாராலையும் தடுக்க முடியாது. காக்கி சட்டையை போடாத ஒரு போலீஸா இருப்பேன். எந்த நாச வேலை என்னுடைய அலட்சியத்தால நடந்ததுன்னு சொன்னாங்களோ அதுக்கு காரணமானவங்களை நான் கண்டுபிடிப்பேன். ஒட்டு மொத்த டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒருத்தியா செய்ய போறேன். அதை சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன் சார். அரசி, உங்களை எனக்கு தெரியும். நானும் உங்களை காக்கி சட்டை போடாத போலீஸா தான் நினைக்கிறேன். போலீஸ் பவரை வச்சுட்டு சாதிக்கிறத விட
தனியாள நின்று சாதிக்கிறது தான் பெரிய சாதனை. ஒருவேளை அப்படி ஒரு பெருமை வரணுங்கிறதுக்காக தான் இப்படி நடந்துருச்சோன்னு நான் நினைக்கிறேன். என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். என்னால உங்களுக்கு நேரடியா எந்தவித உதவியும் செய்ய முடியாது. ஆனா மறைமுகமா எந்த உதவி செய்ய வேணாலும் நான் தயாரா இருக்கேன். டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை நான் தனியாளா செய்ய போறேன்னு சொன்னதுல நீங்க கோச்சிப்பீங்கன்னு நினைச்சேன். நோனோ, நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சா அது போலீஸ் ஜெயிச்ச மாதிரி, போலீஸ் ஜெயிச்சா அது ஜனங்க ஜெயிச்ச மாதிரி. ஆல் தி பெஸ்ட். உதய், மா நான் ஃபோன் பண்ற வரைக்கும் எங்கேயும் போகாத. ஏய், எங்க போற? நான் எங்க வேணாலும் போவேன். நீ எங்கேயும் போக கூடாதுன்னு கங்கா சொல்லிருக்கு. கங்கா சொன்னா நான் கேட்கணுமா? நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் கேட்டதெல்லாம் போதும். எனக்கு வெறுத்து போச்சு. என்னைக்கு உங்க பேச்செல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. அவனை காதலிச்ச பாவத்துக்கு நான் வேணா சாகலாம். என் அம்மா எதுக்காக கஷ்டப்படணும்? முதல்ல கண்ணு பேச்சு கேட்டு ஏமாந்த, அப்புறம் அவனுக்காக உங்க பேச்சு கேட்டு ஏமாந்த. இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன விட்டுருங்க. விதி இருந்தா என் புருஷன் வரட்டும். உன்னை விட முடியாதுடி. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் என்ன சாதிக்கணும்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? சிங்கம் மாதிரி இருந்தாங்க எங்க அம்மா. என் வாயால அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு அவங்க யூனிஃபார்மை கழட்டி அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டீங்க. இப்போ உங்க உயிருக்கே குறி வச்சிருக்கீங்க. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? எங்க அம்மா செத்தாதான் எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனா என்ன மிரட்டுவீங்களா? என் புருஷனை கொண்டுடன் மிரட்டுவீங்க, அவ்வளவுதானே? இனிமே உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவருக்கு முன்னாடி நான் போயிடுவேன். காதல்ன்ற பேர்ல கண்மூடித்தனமா பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி ஓடி வந்தேன்னு நல்லா பாட கத்து கொடுத்துட்டீங்க. என்னடி விட்டா பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். சொன்னா கேட்க மாட்டே. போடி உள்ள. ஏய், போ உள்ள. போ. கண்டு துண்டமா வெட்டி பொடி போடுறேன். ராஸ்கல். ஏய், என் பாட்டி வந்தா என்ன தேடி உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அவங்களுக்கு கூட என்ன துரோகம் பண்ண வச்சிட்டீங்களே. அந்த பாவம் தான். அவங்க இறந்து போனப்போ அவங்க முகத்தை கூட பார்க்க விடாம எங்க அம்மானை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? ஆமா, பெரிய அம்மா. என்ன நம்பின எல்லாருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேனே. என்ன நம்பின எல்லாருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேனே. இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு போறேன். ஆனா ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க வாடை எதுவுமே அடிக்க கூடாது. அது இந்த கூட்டத்துல
ஏய் பாரு விலகாதீங்க. என்ன பேசுறா? ஏய் உன்னை விட்டுடுவோமா? ஏய் இருடி. என்ன போடவா பாக்குறேன். இருடி. விட மாட்டேன். என்ன தூங்குறா உனக்கு? எவ்வளவு தைரியம் உனக்கு? இதான் பேசிக்கிட்டே போற. உன்னை மாதிரி காலை சூடு வச்சா தாண்டி சரியாகும். இருடி. ஏய் எங்க அந்த அயன் பாக்ஸ்? எவ்வளவு லட்சம் நினைக்கிறியா? எவ்வளவு தைரியம். ஏய் நிறுத்துட்டு வா. இப்படி இப்படி அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஏண்டி இவன் ஒரு கிலோ காமிக்கிறீங்க? போடி. என்ன கேட்கவே மாட்டீங்க? யாருக்கு சொன்னா கேட்கவே மாட்டீங்க? உள்ள விட மாட்டேன். எங்கேயுமே விட மாட்டேன். போடு. ஏய் என்ன வந்துட்டா பெரிய அம்மா. என்னடி இது? என்ன கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளோ பெரிய கொடுமையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை 4 அடி அடிச்சு உண்மையை கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எதுக்குடி எதுக்குடி இவ்வளவு கஷ்டம்? என்ன பாவம் பண்ண நீ? நீ இனிமே உண்மை சொல்லி எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. ஆனா நீ சொல்லணும்டி. நீ சொல்லணும். ஒவ்வொரு தடவை நீ என் மேல பழி போடும்போது நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க பெத்தவங்களை தூக்கி எறியறனாலதான் இவங்கள மாதிரி அழுக உங்களை பந்தாடுறாங்க. இந்த பார், நீ எனக்கு உண்மையை சொல்லு. சொல்லு. நான் உன் புருஷனை கடத்துனேனா? சொல்லு. உன் வாயால சொல்லு. சொல்லுடி. நீ என்கிட்ட சொல்லு. சொல்லு. ஏய் கலை, கலை வேண்டாம், போதும், நிறுத்து. உன் வைராக்கியம் போதும். பழையபடி என் மேல இருக்கிற கோபத்துல தப்பான முடிவு எடுக்காத. பேசாத. நீ எதுவும் பேசாத. நீ ஒருத்தி இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க. நீ இல்லாம ஆயிட்டேன்னா எனக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. என்ன மட்டும் நேசிச்சு எனக்காக வாழ்ந்து எனக்காக இறந்து போனாலே என் அம்மா, கடைசி வரைக்கும் உன் மனசு மாறிடும்னு எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நான் நம்பலடே. நீ எனக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு என் அம்மாவை என்கிட்ட பிரிச்சுட்டியாடி. உனக்கு என்னடி பண்ண? நீ நல்லா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். நீ அவன் பின்னாடி போனப்ப நான் முதல்ல உன்னை தடுத்தேன். அப்புறம் நீயே ஆசைப்பட்ட வாழ்க்கை நீயே அனுபவிச்சு கொண்டு விட்டுட்ட. என்ன நினைச்ச நீ? உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சியா? உன்னை வெறுக்கிறேன்னு நினைச்சியா? நீ என்னை விட்டுட்டு போன நாள் நான் எவ்வளவு துடிச்சு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அம்மா இன்னொரு குழந்தை வேண்டாம், அப்படி ஒருத்தி பிறந்தா என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடும்னு நீ சொன்ன. நீ மறந்துருப்ப, நான் மறக்கலடி. அதனால தாண்டி உனக்கு முன்னாடி பிறந்த பொண்ணை கூட நான் வேண்டான்னு சொன்னேன். தெரியுமாடி உனக்கு? ஏய் கலை, வேண்டாம், நில்லுடி, நில்லு. நான் பேச பேச போய்கிட்டே இருக்கேன். இவங்களை விட்டு வந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாமே கெடுத்த. ஒரு நாள் நீ என் ஆபீஸ தேடி வந்தப்போ நான் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன். அப்ப நீ என்ன சொன்ன? நான் அம்மாவை பார்க்க வரல, அதிகாரியை பார்க்க வந்தேன்னு என்னை இன்சல்ட் பண்ண. இப்ப என்ன சஸ்பெண்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு நீ என்னடி சாதிச்ச? இதுல என்ன உனக்கு? இதெல்லாம் உன் புருஷனுக்காக தானே? வந்துட்டானா? உன் புருஷன் உனக்கு கிடைச்சிட்டானா? என் பலத்தை குறைச்சு என் எதிரிகளோட பலத்தை அதிகரிக்க வச்சுட்டு
என் அம்மா உயிரை எடுக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியேடி. நீ அடிக்க நான் எதுக்கடி வாங்கினேன்? பெத்த கடமைக்காக வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இனிமே நான் வாங்கிக்க மாட்டேன். என்ன வேண்டான்னு நீ ஒதுங்கி போற இல்ல? வேண்டாடி, இனிமே நீ எனக்கு வேண்டாம். மனு தர்ம முறைப்படி, இந்து தர்ம சாஸ்திரப்படி உனக்கும் எனக்கும் இருக்கிற தாய் மகங்கிற உறவு முறிஞ்சு போச்சு. இனிமே நீ எனக்கு மக கிடையாது, நான் உனக்கு தாயும் கிடையாது. அன்னைக்கு சொன்னது தாண்டி இன்னைக்கும் சொல்ற. அந்த உரிமையில எந்த ஜென்மத்திலையும் என்கிட்ட வராத. ஏய், உங்களுக்கு தான் சொல்றேன். இனிமே இவ எனக்கு பொண்ணு கிடையாது. இவளை வச்சு என்கிட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைச்சு வந்தீங்க, தொலைச்சு புடுவேன் எல்லாரையும். அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். சாவடி. உன்னை பெத்து படிக்க வச்சு ஆளாக்கட வடினா உன் மேல ஒரு சின்ன தூசி போட்டா கூட துடிச்சு போயிடுவேன். நானா உங்களை பெத்துக்க சொன்னேன்? நானா உங்களை எனக்காக துடிக்க சொன்னேன்? கலை, ஏ கலை, போய் பேசாதடி. எனக்கு தெரியும்டி. நான் பண்ண தப்ப மன்னிச்சு என்ன மகளை ஏத்துக்கோங்கம்மா ப்ளீஸ். எனக்கு யாருமே வேண்டாம்மா. என்ன கூட்டிட்டு போங்கம்மா. நான் உங்க கூட போதண்டி, போதும். எனக்கு தெரியும்டி. யாரோ சொல்லித்தான் இப்படி எல்லாம் செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே கவலைப்படாத, இனிமே கவலைப்படாத. நீ வந்துட்டல, எனக்கு பாதி பலம் வந்துடுச்சு. இனிமே உன் புருஷனை உன்கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வாடி, வா. போயா, போய் அவளை கூட்டிட்டு வா. போ. எமோ நில்லுங்க. நீங்க வருவீங்க, தாய் மகனும் கட்டி பிடிச்சு அழுவீங்க, அப்புறம் கூட்டிட்டு போவீங்க. இதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? மரியாதையை விட்டுட்டு போங்க. ஏய், வாடாங்க, வாடாங்க. என்ன? நீங்களும் வாங்கடி. வா, வாங்க. இந்தா கை வை, வை கைய. தைரியம் இருந்தா கைய வை. வைடா கைய வை. நீங்க கங்காக்கு முதல்ல போன் பண்ணுங்க. போனா ஃபோன் பண்ணி என்ன செய்யறேன் பாரு. இப்போ கொடுறா போன. யாருக்கு போனு? நம்பர் என்னன்னு சொல்லு. சொல்லு, என்ன நம்பர்னு சொல்லு. சொல்லு.
இப்ப நான் புதுசா பிறந்து வந்திருக்கேன். எந்த தீய சக்தியும் என்கிட்ட நெருங்க முடியாது. அப்படியே நெருங்கி வந்தா சாம்பல் ஆயிடுவீங்க, ஜாக்கிரதை. இனிமே என் அனுமதி இல்லாம என் பொண்ணுகிட்ட யாரும் பேசக்கூடாது. ஏண்டா, நீ பெத்த பையனை நீ பெத்தவளை கடத்தி வச்சிருக்கா. உனக்கு ரத்தம் துடிக்கல? வச்சுக்க சொல்ல அந்த கங்காவை, பத்திரமா வச்சுக்க சொல்லு. ஏன் மருமகனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அவளுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். உன் கங்கா கூட இருக்கான அந்த நல்ல தம்பி, அவங்கிட்டயும் சேர்த்து சொல்லு. அழிவு காலம் நான் சொன்னேன்னு சொல்லு. போலீஸா இருந்ததுனால தான் நான் பொறுமையா இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து எனக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. பதவியை தப்பா பயன்படுத்துற அரசினை எல்லாரும் சொல்லுவாங்கன்னு பயந்த. இப்ப எனக்கு எந்த பயம் இல்ல, ஃப்ரீ ஆயிட்டேன். சட்டப்படி போக மாட்டேன், தர்மப்படி போவேன். இந்த யுத்தத்துல நல்லவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க, கெட்டவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அழிப்பேன். எனக்கு எதிரா இனிமே உங்க கூட்டத்துல ஒரு துரும்பு கூட அசைய முடியாது. வாடா. போகாதடி கலை. இப்ப என்னங்க பண்றது? யோ, இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறது கேக்குறேன். என்ன கேட்ட? அந்த அம்மா முகத்தை கூட என்னால பார்க்க முடியலையே. தீயா இருக்காளே, காளியாத்த மாதிரி இருக்காடி. பிடி நம்ம கையில இருக்க, நம்ம கையில இருக்க உடுக்க அடிச்சுக்கிட்டே இருந்தால அது அப்படி. நல்ல வேலை, உடுக்கையை உடைச்சு போடுவாளோன்னு பார்த்தேன். எனக்கு என்னவோ கங்காவுக்கு தெரிஞ்சது நம்மளை கொன்னே விடும். கொல்லட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை நாளா அவ சொன்னது செஞ்சோம். இப்ப நம்மள மீறி ஒண்ணு நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யோ, எதுக்கும் கங்காவை கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. போன் பண்ணுப்பா. பண்ணுங்க. நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க, பாதுகாப்பை பத்தி அப்புறம் பேசலாம். போன் பண்ணுப்பா. பண்ணுங்க. பேசியா? ஹலோ, அப்பா பேசுறேன். அந்த அரசி வந்து கலையை கூட்டிட்டு போயிட்டா. साले हरामी कुत्तों सुअर के बच्चों. அறிவில்லை உங்களுக்கு? என்ன சொல்றாயா? நாங்க என்னதான் பண்ண முடியும்? வீட்டுல 4 பேர் இருக்கீங்களே, உங்களால அவளை தடுத்து நிறுத்த முடியலையா? நம்மள பார்த்து அரிசி பயப்படுறதுக்கு ஒரே ஆயுதம் கலை, அதுவும் போச்சா? இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க. உதவி அது என்கிட்ட வந்தீங்க, செருப்பால் அடிப்பேன். யோ, என்னையாச்சு? யோ, என்னன்னு சொல்லி தொலையா? என்னப்பா ஆச்சு? சொல்லையா? இத கொஞ்சம் பிடி. சும்மாரா, சும்மாரா. இருக்கிற பிரச்சனை நீ வேற. சும்மாரா. அவங்களே வேற. மூணு வாய. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? கலை அரிசியே செந்தமல் அரிசி வந்து கூட்டிட்டு போயிட்டாலாம். என்ன சொல்ற? ஆமா நல்ல தம்பி, இடி மாதிரி இந்த விஷயத்தை எங்க அப்பா போன்ல சொல்றான். அரசி கண்டிப்பா அவ மகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அடிப்பட்ட புலி அது, எப்படி வேணாலும் பாயும். அரசி நம்ம கண் பார்வையில இருக்கணும். என்ன பண்ற, ஏது பண்றன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்வையை விட்டு மறைஞ்சா அவ பூதாகரமா வளர்ந்துருவா. ஓ ஆளுங்களை விட்டு உடனே தேட சொல்லு. நான் என் ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன். ஆனா எனக்கு கலை வேணும். ஏ साले हरामी, सब आओ रे. நம்ம வேற பக்கம் போறோம். நம்ம வீட்டுக்கு போகலையா? இல்ல, வீட்டுக்கு போல. ஏம்மா? மனுஷங்க பண்ற தப்புக்கு மண்ணை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை. அந்த வீட்டில் நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். நீ என்னை விட்டுட்டு போன, உன் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு.
என் வேலை கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. என் அம்மா என்னை நிரந்தரமா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எல்லாமே போயிடுச்சு. இல்லம்மா, இனிமே எல்லாரும் வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லடா, உனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்காக தான் வீட்டை மாத்திருக்கேன். உதய், நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துடு. சரி. வாமா. பாத்து. நீ போப்பா. முருகன், அம்மா. நீ வெளியே இரு. சரிம்மா. யாரையும் உள்ள அனுப்பாத. சரிம்மா. பையனை மட்டும் அனுப்பு. ஓகேம்மா. வா. என்ன வசதியான வீட்டை விட்டுட்டு அம்மா இங்க வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? பதவி இல்லாததே நான் தாங்கிட்டேன். வசதி இல்லாததையா நான் நினைக்க போறேன்? அம்மா, என்ன என்ன மன்னிக்க எப்படிமா உங்களுக்கு மனசு வந்தது? நான் மன்னிக்கல. அம்மா, மறந்துட்டேன். நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நீயா எதுவும் பண்ணல. அப்படி நீயே பண்ணிருந்தோம் நான் மன்னிக்கலன்னா அப்ப நான் ஒரு தாயின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. உன்னை 10 மாசம் சுமந்தவடி. உங்களை போய் இப்படி பண்ணிட்டேனம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு தைரியம் இல்லம்மா. கலை கலை, காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போற 100க்கு 90 பேர் ஒன்ன மாதிரி தான் இருக்காங்க. பெத்தவங்களை மதிக்காம போனவங்க நல்லபடியா வாழ்ந்தா தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவோம். எத்தனை பேர் நல்லா வாழ்ந்திருக்காங்க. காதலிக்கிறது தப்பு இல்ல. நல்லவனா பார்த்து காதலிங்க, நம்பிக்கையானவனா பார்த்து காதலிங்க. அவன் கூட நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுதான் எங்க மனசுல பட்ட காயத்துக்கு நீங்க போடுற மருந்து. நான் உங்க காயத்துக்கு மருந்து போடலையம்மா, அதை இன்னும் ரணமாக்கிட்டனே. உங்களுக்கு எதிரா எவ்வளவு பெரிய பொய்ய கோர்ட்ல சொன்னேன். நான் பாவிம்மா, உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். போதும் கலை, எல்லாமே மறக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நீ எதையும் நினைச்சு அழக்கூடாது. அம்மாவோட நிலைமைக்கு தான் தான் காரணங்கிற நினைப்பு உன் மனசுல இருந்து அழிச்சிடு. நீ தங்கோண்டி, தங்கம். இத்தனை நாள் நீ குப்பையில கிடந்த. குப்பையில கிடந்தா நீ தங்கம் இல்லாம ஆயிடுமா? உன் மனசு சுத்தமாயிடுச்சு. அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும். அத பார்த்து அப்பதாண்டி எனக்கு சக்தி வரும். எல்லாரும் தாய கோயில்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப புரியலம்மா, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. சரி, வண்டியை கொஞ்சம் ஓர விட்டுரு. சரி சார். கண்ணே வந்துடுவார்ல. வந்துடுவாண்டி. அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் குழந்தை இந்த மண்ணை பார்க்கறதுக்குள்ள நீ அவனை பார்ப்ப. பிரிவோட வேதனை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
கண்ணன் வருவான். மா இவள எதுக்குமா வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? இவள நம்பாதீங்க, இவ ஏதோ டிராமா பண்றாமா. ஏய் வெளிய போடி. உதய், ஏய் வெளிய போ. உதய் நான் சொல்றது கேளு. மா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ எப்பயே செத்து போயிட்டா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா இது? மா இவளால நம்ம எழுந்ததெல்லாம் பத்தாதாமா? இவ எனக்கு தங்கச்சி கிடையாது. இவள வெளிய போக சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன்னா. ஏய் சொன்ன மேடி, அம்மா நான் பாட்டி எல்லாருமே சொன்ன மேடி. நம்ம அம்மா இப்படி ஆனது காரணமே நீதானடி. நீ எங்களுக்கு வேண்டாம், வெளிய போடி, வெளிய போ. உதய், உதய் என்னடா இது? பாவம்டா அவ, அடிபட்டு ரணமா வந்திருக்கா. அவளை நீயும் காயப்படுத்தாத. ஏமா ராணி மாதிரி இருந்தாலேமா சரி. இவ இப்படி கஷ்டப்படணும்னு தலையெழுத்தாமா? பாத்தியாடி, பாத்தியா பாட்டி போயிட்டாங்க, அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு, அப்பா நம்ம கூடயே இல்ல. எல்லாமே உன்னாலதான்டி, எல்லாம் உன்னாலதான். டேய் அண்ணா, என்ன மன்னிச்சிடுண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன்னா. என்ன மன்னிச்சிடு, என்ன உன் கூட சேர்த்துக்கோண்ணா. ஏய் என்ன யோசனையில உட்காந்துருக்க? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி தூரத்துல போடு. மா, நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பத்தியா? ஆமா, தனியால நின்னு நீங்க நினைச்சது உங்களால சாதிக்க முடியுமாம்மா? நான் தனியாள்னு யாரு சொன்னா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் சம்பளத்தை வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு நினைச்சியா? உருவாக்கி இருக்கேன், ஒரு பெரிய டீமே நான் உருவாக்கி இருக்கேன். எல்லாம் நான் வளர்த்த பசங்க, விசுவாசமான பசங்க, வேகமான பசங்க. வான சொன்னா அப்படி வந்து நிப்பாங்க. யாருமா? கணேஷ், டெல்லியில சிபிஐல. செந்தில், மகாராஷ்டிரால கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். டேவிட், ஆந்திரால சிஐடி ஆபீசரா இருக்கா. உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லல. இப்ப எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. நாங்கள் என்ன செய்யணும் மேடம்? நீங்க 3 பேரும் ஒரு மாசம் லீவ் போட்டு என் கூட வரணும். நீங்க சொன்னா நாங்க வேலை ரிசைன் பண்ணிட்டே வரோம் மேடம். அதெல்லாம் வேண்டாம், ஒரு மாசம் போதும். கணேஷ், என்னுடைய சஸ்பென்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. சொல்லுங்க மேடம். அது நம்ம நாட்டை நாசப்படுத்துற ஒரு சதி. எனக்கு அந்த சதிகாரன் யாருன்னு தெரியும், ஆனா எங்க இருக்காங்கிறது தெரியாது. அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். அவனுக்கும் என் பொண்ணோட ஹஸ்பண்டை கடத்தி வச்சிருக்கிற கங்காங்கிற ஒரு அரவாணிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகே மேடம். முதல்ல அந்த கங்கா எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிக்கணும். கலையோட புருஷனை காப்பாற்றணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள தேடிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியாம நாம தேடணும். அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம பிடிக்கணும். எஸ் மேடம். ஓகே மேடம். Oh yeah! Na 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 Arsi. Bang, zoom, bang.
எல்லாம் நல்லபடியா முடியுமாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், பயப்படக்கூடாது. பயந்தா எதையும் சாதிக்க முடியாது. என்ன நினைச்சு என் டிபார்ட்மெண்ட் பெருமைப்படணும். என்னை பார்த்து அந்த நல்ல தம்பியும் கங்காவும் பயந்து ஓடணும். இந்த பாரு, பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கலை. ஏதாவது சாதிக்கணும். என் மேல இருக்கிற குற்றச்சாட்டு இல்லைங்கிறது நிரூபிக்கணும். ஓம் புருஷனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொடுக்கணும்னா நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாமா? ஆனா நீங்க எடுக்கிற ரிஸ்க் உங்க உயிருக்கே ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்குமா. வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும். அது என்கிட்ட வரட்டுமே. இந்த பார், அதனால தான் உதயம் உன்னையும் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். நாம் எங்கே இருக்கோங்கிறத ஆளுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மா, நம்ம அப்படியே எங்கேயாவது போயிடலாமா? ஓடிப்போ சொல்றியா? கோலத்தனம். எதிர்த்து அடிக்கணும். இந்த யுத்தத்தில் செத்தாலும் சந்தோஷமா சாவேன்னு தவிர யாருக்கும் பயந்து நான் ஓடி போக மாட்டேன். என்ன நண்பா, உன் பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள் சார், என் பொண்ணு அங்க வெயிட் பண்றல பாருங்களேன். வந்தா கூட மாட்டுமா? ஜிஜே, உங்களை பார்க்க உங்க பொண்ணு வந்திருக்கு. ஏன் லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிப்பா, வெளியே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன? நானும் உனக்கு ஒரு நியூஸ் சொல்றேன். என்னப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. உங்க அப்பா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக போறேன். நிஜமாவாப்பா சொல்றீங்க? இதுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா, வெளியே வந்த உடனே நம்மள சேர்ந்து இருக்கணும்ப்பா. நீங்க நம்ம வீட்டுக்கு தானே வரீங்க? இல்ல. ஏன்பா? அது நான் வந்தா உனக்கு சொன்னா புரியாது. ஆனா நிச்சயமா எல்லாரும் ஒரு நாள் சேர்ந்து இருப்போம். அது வரைக்கும் நீங்க எங்கப்பா இருப்பீங்க? நான் வேற எங்கேயாவது போவேன். ஆனா எங்க போறேங்கிறத கட்டாயமா உன்கிட்ட சொல்வேன். நீ எங்க வரலாம், வந்து என்ன பார்க்கலாம். அப்புறம் காவேரி, நான் ரிலீஸ் ஆக போற விஷயத்த உங்க அம்மா கிட்ட போய் சொல்லாத. ஏன்பா? அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க என்ன தடுத்து நிறுத்திடுவாங்களா?
அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா பயந்துருவா. அப்பா நீங்க வெளியே வந்த உடனே கண்டிப்பா அம்மாவை மாத்தி ஆகணும்ப்பா. மாத்துறேன், எல்லாரையும் மாத்துறேன், நிச்சயமா மாத்துவேன். சந்தோஷமா கிளம்பு. சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய்ப்பா. என்ன கரெக்டாண்டி சைலண்டா இருக்க? எப்பவுமே நான் பொண்ணை பார்த்துட்டு வந்தோடனே அவ என்ன சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்ப. என்ன மௌனமாயிட்ட? போனன்பா, உங்ககிட்ட கேட்டு கேட்டு நானும் கெட்டவனாயிரும் போல் இருக்கு. அப்போ முன்னாடி நீ ரொம்ப நல்லவனா? எனக்கு நான் நல்லவனா இருந்தா போதும்னு நினைக்கிறேன் நண்பா. அப்படிதானே இருக்கும். சூரியனுக்கே டார்ச் லைட்டா? கரெக்டாண்டி என் பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? ப்ளீஸ் நண்பா, உங்க சதி திட்டம் எனக்கு வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். நீ சொன்னா நான் சொல்லாம விட்டுருவேனா? அவ சொன்னா நான் வெளியே வந்த உடனே செல்வியை மாத்தணும்னு. நான் சொன்னேன் மாத்துறேன், எல்லாரையும் மாத்துறேன்னு சொன்னேன். தப்பா சொல்லியிருக்க. எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்லியிருக்க கூடாது, ஏன் மாத்துறேன்னு சொல்லியிருக்கணும். யோ நீ என்ன வேணா சொல்லியா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ இதே சென்ட்ரல் ஜெயில தான் இருப்ப. நான் சென்ட்ரல் மினிஸ்டரா இருப்பேன். நடக்கும் நண்பா, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சென்ட்ரல் ஜெயில புழல் ஜெயிலா மாத்திட்டாங்க. பழசியே சொல்லிக்கிட்டு இருக்காத, இதையாவது மாத்து. மாத்த முடியாதியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.